நேற்றிரவு அமெரிக்காவின் மியாமி நகரத்திற்கு புறப்பட தயாராக இருந்த பயணிகள் லாகாடியா விமான நிலையம் ஓடுதளத்தில் நடந்த கோர் விபத்தை கண்ணார கண்டுள்ளனர். 23 வயதான சிலி நாட்டைச் சேர்ந்த லியோ மெதீனா தனது விமான ஜன்னல் வழியாக அந்த விபத்தை நேரில் பார்த்ததாக தெரிவித்துள்ளார். அவர் கூறுகையில், நாங்கள் விபத்து நடந்த இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் இருந்தோம். அந்த விமானம் இரண்டாக பிளந்தது போல இருந்தது. முதலில் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. சில நிமிடங்களில் ஆம்புலன்ஸ்களும் மீட்பு வாகனங்களும் அங்கு குவிந்தன என்றார். இந்த விபத்தில் ஏர் கனடா நிறுவனத்திற்கு சேர்ந்த விமானத்தின் 2 விமானிகள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. விபத்து காரணமாக மெதீனா பயணம் செய்ய இருந்த விமானம் மீண்டும் கேட் பகுதிக்கு திருப்பப்பட்டது. கடந்த 12 மணி நேரமாக விமான நிலையத்திலேயே தங்கியிருந்த அவர் இங்கு ஸ்டார்பக்ஸ் மட்டுமே திறந்திருக்கும் ஒரே இடம் என்று தெரிவித்தார். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு மாற்று விமானம் மூலம் மியாமி செல்லும் நம்பிக்கையுடன் அவர் காத்திருக்கின்றார். இதனிடையே சிகாகோ நகரத்திற்கு புறப்படவிருந்த 26 வயதான கேட்டல் ரோஜர்ஸ் இது ஒரு பயங்கரமான அனுபவமாக இருந்ததாக கூறியுள்ளார். அவர் கூறுகையில், எங்கள் விமானம் 2 முறை புறப்பட முயன்றது. ஆனால் 2 முறையும் திடீரென நின்றுவிட்டது. பின்னர் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்த பிறகு விமானத்திலிருந்து வெளியேறும்படி அறிவித்தனர் என்றார். மேலும் விமானத்திற்குள் மர்மமான மனம் இருந்ததாகவும் கூறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விமானத்திலிருந்து வெளியேறிய பிறகுதான் அவசர மீட்பு வாகனங்கள் குவிந்திருப்பதை கண்டு பின்னர் இணையத்தின் மூலம் விபத்து நடந்ததை அறிந்ததாகவும் கூறினார். அவருக்கான மாற்று விமானங்களும் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டதாலும் தற்போது அவர் விமான நிலையத்திலேயே தங்கியுள்ளார். பாதுகாப்பு சோதனைகள் மூடப்பட்டுள்ளதால் தனது பயணப் பொருட்களையும் ஒப்படைக்க முடியாத அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. இது மிகவும் பயமாக இருக்கின்றது. பாதிக்கப்பட்டது நம்மில் ஒருவராகவும் இருந்திருக்கலாம் என்று அவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் விமான பயணிகளிடையே பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.